ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக். சொல்ல பார்த்தனா வந்து செயின் பேஸுங்கிற ஒரு ஆட்ரா பற்றி பார்க்க போகிறோம். சில டெஸ்ட்நெட்டும் இருக்குது அண்ட் ஒரு சில வந்து பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஜிர்காயின்ஸுங்கிற அந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ன் பண்ண போகிறோம். ஸோ சின்ன சின்ன டாஸ்க் தான், ரொம்ப ஈஸி தான், ஈஸியாக பண்ணிடலாம். அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் போய் நீ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ யார் யாரெல்லாம் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறாங்கன்னா, ஸோ ப்ளஸ்ஸு, மூன் கேட்டு, ரிவாக்ஸு, கார்வு, டான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஜிஎம் சூப்பராக இந்த மாதிரி நிறைய தான். பட் ஆனால் டயர் ஒன் எக்ஸ்சேஞ்ச் யாரும் இப்போதையும் ஃபாலோ பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தான் கொஞ்சம் ஃப்ரீயாக டாஸ்க்கும் இருக்குது. அண்ட் பே பண்ணி பண்ணதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் than $1 கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு NFT மின் பண்ணுற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஸோ இது எப்படி பண்ணுறது ரிலேஷன் பண்ணுறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் பார்த்து பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் கண்டிப்பாக பொறுத்தல. ஸோ அங்கே போய்ட்டு போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கொடுக்குற லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வைசஸ் கீவில் யூஸ் பண்ணலாம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரௌசர் வந்து டெஸ்க்டாப் மோடில் வச்சா தான் வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வால்ட் வந்து கனெக்ட் பண்ண சொல்லும். ஸோ வால்ட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரெஃபரல் கோட் கேட்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெஃபரல் கோட் வரும். அப்படி வரலாம், நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆரம்பிச்சிடும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, அப்படியே உள்ளே வந்துட்டு 0 தான் இருக்கும். ஸோ அப்போ நான் ஒரு குவெஸ்ட் வந்து தெரியாமல் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது வீடியோ எடுக்கல நான். இப்போ என்ன பண்ணி ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இப்போ தான் நான் வந்து எடுத்தேன். ஸோ அந்த மந்த்லி டாஸ்க்னு ஒன்று இருக்கும். ஸோ மந்த்லி வந்து உங்கள் வாலெட்டோட ஆக்டிவிட்டி பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் கொடுப்பாங்க. ஸோ அதை நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை மட்டும் தான் கேட்கும். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 181 ஸ்கோர் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இதுவும் வந்து மந்த்லி டாஸ்க் தான். இது நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம ஆக்டிவாக இருந்துக்கிறோம். ஸோ அதை பொறுத்துலாம் கொடுப்பாங்க. ஸோ உங்கள் ஆன் செயின் பிளேயருக்குள்ள தான். ஸோ அதையும் நம்ம வெரிஃபை கொடுத்துப்போம். இது வந்து 1-3000 கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. ரைட், அதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ 245 கொடுத்துக்கிறாங்க. ஓகே, அது பிசினா கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டும். ஸோ நம்ம பிசி யூஸ் பண்ணல, அதனால தான். ஸோ அதுவும் பார்த்தோன்னா நம்மளோட அசட்டை பொறுத்து வந்து காட்டுது. ஸோ எவ்வளோ அசட் வச்சுக்கிறோம் பார்ப்போம். ஓகே, இதுவும் கொடுத்தாச்சு. இதுக்கு வந்து 53 பாயிண்ட் தான் கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நமக்கு 479 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ மற்ற டாஸ்க் பார்ப்போம். ஸோ மற்ற டாஸ்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ட்விட்டர் டாஸ்க்கு. ஸோ ட்விட்டர் டாஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட் ட்விட்டர் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ சேட் வித் தியா இருக்குல்ல, இது நான் சொல்லிடுறேன். ஸோ 1-20 பாயிண்ட் கொடுப்பாங்க. அது 1-20 பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் 20 கொடுத்துருவாங்க. இருந்தாலும் நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஒரு சேட்டிங் பட் பண்ணிட்டு போகிறோம் தியா சேட்டு கூட. ஸோ தியா சேட்டில் போனவரை பார்த்தீங்கன்னா கனெக்ட் வாலெட்டு. ஸோ சேம் வாலெட்டை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்க்டாப் மோடுங்கிறதால கொஞ்சம் கடுப்படிக்கும், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செயின் பேஸ்ட் டெஸ்ட்நெட்னு ஒன்று வந்து ஆட் ஆகுது. ஸோ நம்ம சைன் கொடுத்துப்போம். ஓகே, அகைன் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. இன்னும் இப்போ கெட் ஸ்டார்டட்னு இருக்கா? ஓகே, எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு கீழே வாங்க. ஸோ ஜஸ்ட் ஆஸ்க்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இதில் நீங்கள் எந்த ஒரு கொஷின் வேணால் கேளுங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே வந்துடும். ரைட், இப்போ நான் ஒரு இது போட்டிருக்கேன்னா, ஓகே நான் போட்டுக்கிறேன். வாட் இஸ் தியா நான் கொஷின் போட்டுக்கிறேன். அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம சேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஆகிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம், பேக் வந்துட்டு அந்த மிஷின் முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஜஸ்ட் வெரிஃபை கொடுத்துக்க போகிறோம். ஓகே, வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ கீழே வந்து பார்த்தோன்னா அதுக்கு எவ்வளோ பாயிண்ட் கொடுத்துக்கிறாங்க பார்ப்போம். ஸோ 20 பாயிண்ட் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. அதான் ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து வந்து பார்த்தோன்னா மேக் தியா ஸ்மார்ட்டர்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு கோ கொடுத்துட்டு அதே பேஜ் தான் வரும். ஓகேவா? ஸோ வாலெட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் ஒரே டைம் கூட முடிச்சிக்கலாம். ஸோ சேட்டும் முடிச்சிக்கலாம், எந்த டாஸ்க்கும் முடிச்சிக்கலாம். இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணினே வாங்க. சாரி, இப்போ ஜஸ்ட்டு வாட் இஸ் தியா கொடுத்துட்டு இப்போ கெட் ஸ்டார்டட் ஒரு மாதிரி கேட்குது. ஓகே, ஒரு ஈச் யூசர் ரிசீவ் ஒன் டைம் அலோகேஷன் ஆஃப் ETH டு மின்ட் NFT கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஏதோ ஒரு NFT கொடுக்குறாங்க. இந்த NFT வேணால் நீங்கள் மின்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது தேவைப்படலாம். ஸோ செயின் பேஸ் டெஸ்ட்நெட் தான், அது டெஸ்ட்நெட்டாக தான் கொடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ மெயின் நெட் இல்லை. ஸோ டெஸ்ட்நெட் டோக்கனை யூஸ் பண்ணி வந்து மின்ட் பண்ணுற மாதிரி அது பண்ணிக்கோங்க. ரைட், கண்டினியூ சேட்டிங் கொடுத்துக்க வேண்டியதான். இப்போ அகைன் ஏதோ ஒரு கொஷின் கேளுங்க. ஸோ கொஷினுக்கான ஆன்சர் வந்ததுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள் மேக் தியா ஸ்மார்ட்டர் வித் ஜஸ்ட் கிளிக் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் என்ன கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிற பாயிண்ட் நான் கொடுத்துக்கிறேன். இது மாதிரி நீங்கள் எதுவும் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது வெரிஃபை கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், அதுவும் பார்த்தீங்கன்னா கீழே போயிடுச்சு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸை கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபுல் பாயிண்ட்டே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மின் பண்ணோம்ல, ஸோ NFT அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாஸ்க் இருக்குது. அது நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கு எத்தனை பாயிண்ட் கொடுத்துக்கிறாங்க? 200 பாயிண்ட் ஃபுல்லாகவே கொடுத்துக்கிறாங்க. ஓகே, நம்ம என்ன ஃபுல் பாயிண்ட்டாக கொடுக்குறாங்க என்னன்னு தெரியல. சரி, ஓகே பார்த்துலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் ட்விட்டர் லிங்க் அப் இருக்குல்ல, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ட்விட்டரை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்விட்டர் கனெக்ட் பண்ணால் தான் ஸோ ட்விட்டர் பேஸ் பண்ண டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், டிஸ்கார்ட் அதுமாதிரி ட்விட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம், டிஸ்கார்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்விட்டரும் டிஸ்கார்ட் வந்து கனெக்ட் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துக்கிறேன். ஸோ அதுவும் வெரிஃபை ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே ரியல் டைம் இது கொடுத்துருக்கு. கண்டிஷன் கம்ப்ளீட் ட்விட்டர் லிங்க் அப் டாஸ்க் ஃபஸ்ட்னு சொல்லியிருக்கு. பட் நம்ம இப்போ தான் லிங்க் அப் டாஸ்க்லாம் பண்ணோம்ல,
அடுத்தது அவங்க டிஸ்கார்ட் ஜாயின் ரெண்டுமே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். பட் வரல. அப்படி வரலாம் ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, ஒரு ரிஃப்ரெஷ் மட்டும் ஒன்று போட்டுருங்க. ஓகே, ஒரு ரிஃப்ரெஷ் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படி ஒரு திருப்பி அன்லாக் ஆகிடும். இப்போ வந்து பாருங்கள் எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து என்னென்ன பண்ண முடியும்னா, ஸோ ட்விட்டர் நேம் அதில் வந்து நீங்கள் இந்த இது காப்பி பண்ணி நீங்கள் இது பண்ணிங்கன்னா, ஸோ அதுக்கு ஒரு 50 பாயிண்ட்டு. ஸோ லைக் க்ளவுட் பார்ட்னர்ஷிப் இருக்குது. ஸோ உள்ளே போய் ஜஸ்ட் ஒரு லைக்கை மட்டும் போட்டு வந்துடுவோம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பாயிண்ட் கொடுப்பாங்க. ஸோ சோஷியல் டாஸ்க்லாம் நீங்களே பார்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ சில வித்தியாசமாக டாஸ்க் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வெரிஃபை ட்ரஸ்டா மீடியா ஸ்கோர் இருக்குல்ல, ஸோ இதை நம்ம போய் ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷன் போட்டு வந்துடுவோம். ஸோ இந்த பேஜ் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் வாலெட்னு இருக்கும். ஸோ நம்ம சேம் மெட்டாமாஸ்க் வாலெட்டை நம்ம இங்கே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அகைன் என்ன அது கேட்குதா, வெரிஃபிகேஷன் சிக்னேச்சர் கேட்குது. ஓகே, ஸோ மின்ட் பாருங்கள் ஆம்னி செயின் இருக்குது. ஆனால் பட் லீனியாவில் ஃபீ கேட்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மெயினட் லீனியா அதுலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபண்டு லோட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நான் வந்து ரிலே பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரிட்ஜ் பண்ணியாச்சு நான். அதில் வந்து $0.71 வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்டஸ்டேஷன் சப்மிட் ஆகுது. இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்கோர்லாம் 4 மணி தேவைப்படும். அண்ட் இப்போ பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 90 days கணக்கு சொல்லியிருக்காங்க. February 25 பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த அட்டஸ்டேஷன் இருக்கும். ஸோ வந்து இங்கேயும் நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கு 100 பாயிண்ட் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஐயோ 37 தான் கொடுத்துக்கிறாங்க. ஸோ பரவாயில்ல. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் டாஸ்க்லாம் நீங்களே பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஜாக் நோட் ஆர்பிசி சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட் ரன் பண்ண சொல்கிறாங்களா, ஸோ அந்த நோட் ரன் பண்ணுறது மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. எனக்கு வந்து அது சரியாக தெரியல. ஓகேவா, அதனால் அதை மட்டும் நான் வந்து விட்டுடுறேன் நான். ஸோ அந்த நோட் ரன் பண்ணுற டாஸ்க் இது அங்கே இருக்குல்ல, இது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ மற்றெல்லாம் ட்விட்டர் டாஸ்க்கு, டிஸ்கார்ட் டாஸ்க்கு அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ பர்சனல் கிராஃப்ட் இருக்குல்ல, இங்கே வந்து பார்த்தோன்னா உங்கள் நேமை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல், அவதார், யூசர் நேம்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் வர வேண்டியதான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அதுவும் ஓகேவாகிடுச்சு. ஸோ மற்ற டாஸ்க்லாம் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அண்ட் இன்வைட் பண்ணிங்கன்னா, ஸோ இன்வைட் பண்ணுறவங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 to 50 அந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ வேணால் தருவாங்க. ஸோ இத்தனை % அந்த மாதிரிலாம் கணக்கு இல்லை. ஸோ அதனால் அதுவும் நீங்கள் பார்த்து வேணால் இன்வைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு மட்டும் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் புதுசாக டாஸ்க் வந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக Telegram சேனல் வந்து ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சந்திப்போம். மாதிரி ஸ்டே டியூன். பாய்.